எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மண்டே நைட் ரா பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 2 மணி நேரம் ஆக போகுது. இது எப்போ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் பேசியிருப்போம். சரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த மாதம் 10வது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து ராவை 2 hours தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்மாக் டவுனை 2 hours தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ராவை 3 hours 2 hours தான் மாற்றிட்டாங்க. இது சில ஃபேன்ஸுக்கு வருத்தமான செய்தியாக இருந்தது. என்ன ப்ரோ, 3 hours இருக்கும்போதே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸாக காட்ட முடியல, 2 hours நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை காட்ட முடியாது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆனால் WWE CCO-ஆன ட்ரிபிள் ஹெச் இதை பற்றி ஒரு விளக்கமான பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவை வந்து நாங்கள் 2 hours ஆக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போதைக்கு வந்து ஃபுட்பால் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஃபேன்ஸ் பார்க்குறதுனால அந்த 3rd hours வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நாங்கள் வந்து 2 hours மாற்றிட்டோம். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மந்த் வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2025 ரா வந்து பழையபடி 3 hour ஷோவாக ஆகிறதுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ ரா 3 hours தான் நடக்குது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா, அப்புறம் அடுத்த வாரம் மண்டே நைட்ரா, இன்னும் ஒரு மண்டே நைட்ரா தான் 3 hours ஷோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே 2 hour ஷோ தான். அந்த 2 hour ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஒன்லி ஒரு 2 months தான். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 9 மண்டே நைட்ரா தான் பார்த்தீங்கன்னா 2 hours நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பழையபடி பார்த்தீங்கன்னா 3 hours மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு பிக் பிரேக்கிங் நியூஸும் கிடச்சிருக்குது. 2025 நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ராவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 hour ஷோ போதும், டெலிகாஸ்டிங் டைம் வந்து 3 hours அப்படிங்கிறது லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா 3 hours ராவை தான் டெலிகாஸ்ட் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட் கம்பெனியாக இருக்கிற USA நெட்வொர்க் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, நாங்கள் இது நாள் வரைக்கும் ராவை வந்து 3 hour ஷோ தான் டெலிகாஸ்ட் பண்ணோம். இப்போது ஸ்மாக்டவுனை வந்து 3 hour ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். மிந்தி ஸ்மாக்டவுனை வந்து டியூஸ்டே டெலிகாஸ்ட் பண்ணதுனால 2 hours இருந்தது, ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரைடே தான் ஸ்மாக்டவுனை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் வாங்கினதுனால எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைடே நைட்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரைடே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் போட மாட்டோம், நைட் வந்து ரிப்பீட்டர் ஷோ தான் போட்டுட்ருப்போம். ஸோ அதனால் ஸ்மாக்டவுன் வந்து 3 hours தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். ஸோ இதுக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ஒரு கிட்டத்தட்ட அறிவிப்பு மாதிரி தான் வந்திருக்குது. கூடிய சீக்கிரத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது 2025 ஜான்வரிலேருந்து பார்த்தீங்கன்னா ராவை 3 hour ஷோவாகவும் அல்லது நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து எங்களுக்கு 3 hour ஷோ வேண்டாம், 2 hours போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ராவை 2 hours டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா 3 hours மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. இப்போதைக்கு கிடைச்ச செய்தின்னு பார்த்தீங்கன்னா ரா ஸ்மாக்டவுன் ரெண்டுமே 3 hour ஷோவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஸ்மாக்டவுன்லேயும் அதிக சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, ராலேயும் அதிக சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஷோவையும் 3 hour ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் ஆனால் ராவை பொறுத்த வரைக்கும் அது நெட்ஃப்ளிக்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க 3 hours ஓகேன்னு சொன்னாங்கன்னா 3 hours ஓடும், இல்லாட்டா 2 hours தான் வரும். பட் ஆனால் USA நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்மாக்டவுன் வந்து 3 hour ஷோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கேட்டதுனால 2025 நம்ம ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா 3 hour பார்க்க போகிறோம். வரலாற்றிலேயே முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து 3 hours நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா 2 hours தான் நடந்துட்டு இருந்தது. இது நல்லது தான். ஏன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் மேட்டோவில் மேட்ச் இல்லாமல் இருக்கிறாங்க. ராலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரெஸ்லர்ஸ்க்கும் சில ரெஸ்லர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மேட்சே இல்லாட்டாலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ச்சு 3 hour ஷோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் ராவை பொறுத்த வரைக்கும் 3 hours, ஸ்மாக்டவுன் வந்து 2 hours அப்படிங்கிறனால ஸ்மாக்டவுனில் அந்த 2 hours பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், ஒரு உமன் டிவிஷன், ரோமன் ரெயின்ஸ், பெட்லின் செக்மெண்ட், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் புது ரெஸ்லர்ஸ்க்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்க முடியாமல் இருந்தது. பட் ஆனால் ஸ்மாக்டவுன் 3 hours மாறும்போது நிறைய ரெஸ்லர்ஸ்க்கான வாய்ப்பும் இருக்கும், நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, ஸ்மாக்டவுன் 3 hours அதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.